தெற்கு காசாவின் கான் யூனிஸ் தென்கிழக்கு பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களும் பலஸ்தீனிய போராளிகள் வழங்கிய விசேட விருந்துபசாரங்களும் பதுங்கு குழிகளுக்குள் ஒளிந்து கொண்ட நெட்டன்யாகுவும் காசாவின் பதுங்கு குழிகளை முத்தமிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முக்கிய தளபதிகளை குறிவைத்து தாக்குதல்களை விரிவுபடுத்திய ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை அடித்து நொறுக்கிய ஹரேடி யூதர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடிகளை வழங்க வேண்டுமென அழைப்பு விடுத்த ஈரானின் யூத பாராளுமன்ற உறுப்பினர் பயத்தினால் பின்வாங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பங்காளி இதனால் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இலகுவாக டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைக்கப் போகின்றார்களா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் அதனுடைய பயங்கரவாத உளவு பிரிவினரும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எலோன் பென் டேவிட் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுகளுக்கு அமைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தான் ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இராணுவ இலக்குகளை அடைவதற்கு முயற்சி செய்ததற்கு பிறகு இஸ்ரேலினுடைய எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்பதனை அறிந்து எவ்வளவு பதிலளிக்க வேண்டும் என்பதனை மதிப்பீடு செய்ததற்கு பிறகு ஈரானிய தரப்பினர் 2 அலைகளாக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என எலோன் பென் டேவிட் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய தாக்குதலுக்கு காத்திருக்காமல் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக நாங்கள் முழுநீள போரொன்றை ஆரம்பித்து விட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவ தலைமைகள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். இவை தொடர்பாக இன்று அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 5 நாட்களாக நாடு முழுவதும் ஈரானினுடைய தாக்குதலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் நிம்மதியை இழந்து உறக்கத்தை இழந்து ஈரானினுடைய தாக்குதலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையானது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. மேலும் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு தலைமையும் பாதுகாப்பும் இல்லை என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் முதலாவதாக தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் ஒன்றிணைந்து தான் முதலாவதாக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஆக மொத்தத்தில் யார் முதலில் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என ஆராய்ந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பித்து பிடித்து விட்டது. இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தாக்குதல்களை ஆரம்பிப்பார்களா, ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை ஆரம்பிப்பார்களா என ஜோ பைடனுடைய தலைமையில் விசேட பாதுகாப்பு கூட்டம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸை இணைத்துக் கொண்டே பென்டகனில் இந்த கூட்டம் நடைபெற்றிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு ஜோ பைடனின் இந்த கலந்துரையாடலின் போது இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றையும் இரண்டாவதாக ஈரானிய தரப்பினர் 2 மிகப்பெரிய தாக்குதல்களை தொடரலையாக மேற்கொள்வார்கள் என அமெரிக்க உளவுத்துறையினர் கணித்துள்ளார்கள். இருப்பினும் யார் முதலில் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார் என்பது தொடர்பாக இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் குறித்த கலந்துரையாடலில் அமெரிக்க நிர்வாகிகள் அறிவித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதேபோன்று அமெரிக்க காங்கிரஸ் சபையினுடைய உறுப்பினரும் அமெரிக்க புலனாய்வு குழுவினுடைய உறுப்பினருமான ஜிம் ஹிம்ஸ் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானில் இஸ்மாயில் ஹானியா அவர்களும் லெபனானில் ஃபுஆத் ஷுக்குர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டதும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் பண கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தமும் மேசையில் இருந்து முழுமையாக விலகிவிட்டது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த 2 படுகொலை தாக்குதலினாலும் பண கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இதனால் இன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவிடம் இருந்தும் ஈரானிடம் இருந்தும் கடுமையான பதிலடிகளை எதிர்பார்க்கின்றது. இதன்போது ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கு நேரம் கிடைத்தாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கு தேவையான நேரம் கிடைக்காது என்றும் அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சர்வதேச நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சர்வதேச பங்காளிகளும் ஈரானில் வைத்து இஸ்மாயில் ஹானியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை வீணான ஆத்திரமூட்டும் நடவடிக்கையாகவே பார்ப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஏபிசி ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சர்வதேச பங்காளிகளுக்கு கூட ஈரானிலே இஸ்மாயில் ஹானியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு தேவையற்ற பதற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமாகவே பார்க்கின்றார்கள். இதனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பை தவிர இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சர்வதேச பங்காளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதிலிருந்து பின்வாங்கி வருவதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிக கடுமையான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பாடத்தினை புகட்ட வேண்டும் என்றும் ஈரானில் இருக்கக்கூடிய யூத இனத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈரானிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஈரானில் இருக்கக்கூடிய யூத மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுடைய இறையாண்மையை மீறியிருப்பதனை இந்த யூத பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பங்காளியான எகிப்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரி ரோஷட் கான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எகிப்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் நடுநிலையாக இருக்க விரும்புகின்றது. இதனால் யமனிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதிலிருந்து எகிப்திய தலைமைகள் பின்வாங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு யமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து
வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யமனினுடைய ட்ரோன்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக நுழைந்து எகிப்தினுடைய வான்பரப்பை அடைந்து பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலும் எகிப்திய தரப்பினர் யமனினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவில்லை. இதற்கு சில மிக முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. செங்கடல் பிரதேசத்தினூடாக நடைபெறக்கூடிய கப்பல் போக்குவரத்தின் மூலமாகத்தான் எகிப்திய தரப்பினருக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கின்றது. இதனால் யமனுக்கு எதிராக எகிப்திய தரப்பினர் முழுமையாக செயற்படும் சந்தர்ப்பத்தில் செங்கடல் பிரதேசத்தில் எகிப்துக்கான கப்பல் போக்குவரத்தையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் சிதைத்து விடுவார்கள். இதனால் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எகிப்திய தரப்பினருக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான இழப்புகள் ஏற்படுத்தப்படும். எனவே இவ்வாறான இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற பயத்தினால் தான் தற்போது எகிப்திய தலைமைகள் இவ்வாறான முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதனால் தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினருக்கு எந்தவிதமான தடையும் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிகளவான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய வழக்கமான தாக்குதல்களுடைய வீரியத்தினை அதிகப்படுத்தியுள்ளார்கள். நாங்கள் புதிய கட்டத்திற்குள் நுழைந்து விட்டோம். இந்த புதிய கட்டத்தினுடைய தாக்குதலுடைய வீரியத்தினை யுத்த களமே தீர்மானிக்கும் என சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய அடுத்த கட்டத்தினையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் இந்த புதிய கட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தளபதிகளையும் துணை தளபதிகளையும் குறிவைத்துள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை மாத்திரம் குறிவைக்காமல் அந்த இராணுவ தளங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகளையும் விசேட படைகளுடைய தளபதிகளையும் குறிவைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளார்கள். கடந்த 300 நாட்களாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்களினால் 2500க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய இந்த தாக்குதலினால் 15க்கும் குறைவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளபதிகள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்றும் லெபனானினுடைய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இவை தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் முழுமையாக மறைத்துவிட்டது. காசாவின் யுத்தகலம் தொடர்பாக வெளியிடப்படுகின்ற தகவல்களை விட ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தணிக்கை செய்து வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் இதுவரை 370 ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் 8 படை தளபதிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். மேலும் முக்கியமான 2 புள்ளிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துள்ளது. இருப்பினும் இந்த இழப்புகள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே கருதப்பட மாட்டாது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் 2006ஆம் ஆண்டிலிருந்து யுத்த களத்தில் இருக்கின்றார்கள். சிரியானுடைய யுத்த களத்திலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக பங்கு பற்றியுள்ளார்கள். இதனால் இலகுவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் வெற்றிடங்களை நிரப்பி விடுவார்கள். ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் அவ்வாறல்ல. தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக யுத்த களத்தில் இருக்கவில்லை. இதனால் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆள்பலமும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் இல்லை. எனவே இப்படியான நிலைமையில் தான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக இன்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் 2 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேல்கலிலே பிரதேசமான நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு படையினுடைய தளபதியை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று நஹரியா பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த சிறப்பு படையினுடைய தளபதி இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் குறித்த முக்கியமான நபர்கள் தளபதிகளா என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிடவில்லை. எனவே பெரும்பாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் இந்த ட்ரோன் தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறப்பு படையினுடைய தளபதி படுகாயம் அடைந்திருக்கலாம் அல்லது அவர் கொல்லப்பட்டும் இருக்கலாம். அடுத்து குறித்த பிரதேசத்திலே வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 2 நிலத்திரர்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 5 நிலத்திரர்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 3 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் இந்த நிலத்திரர்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலை தொடர்ந்து இன்று மாலை மலிக்கியா, மர்கலிட் மற்றும் கிரியட் ஷமோன் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து 5 மாதத்திற்குள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அழித்து விட்டதாகவும் ஹமாஸினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அழித்து விட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவமும் நெட்டன்யாஹுவும் அறிவித்த தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் தற்போது காசாவின் யுத்த களமானது 10 மாதங்களையும் கடந்து செல்கின்றது. 40 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறிய நிலப்பரப்பான காசானுடைய நிலப்பரப்பிலே
10 மாதங்களை கடந்தும் யுத்தமானது தொடர்கின்றது. இப்படியான நிலைமையில் தற்போது சர்வதேச ஊடகங்களும் காசாவின் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமையினை புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். இதன் ஆரம்பமாகவே தற்போது ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான ஆதரவு ஊடகமான CNN ஊடகமானது ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. காசாவிலே 10 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவின் உட்கட்டமைப்புகளை சிதைக்கும் வகையில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதலினால் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. மேலும் ஹமாஸ் முழுமையாக போரிடுவதற்கான அனைத்து விதமான திறன்களையும் கொண்டுள்ளது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே அதனுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளவில்லை என CNN ஊடகமானது குறித்த அறிக்கையின் மூலமாக ஒப்புக்கொண்டுள்ளது. 6 நாட்களில் யுத்தத்தினை முடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது 10 மாதங்களுக்கு மேலாக காசாவின் யுத்த களத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதனை சர்வதேச ஊடகங்கள் உணர்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சிறிய பிரதேசத்தினை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனை சர்வதேச ஊடகங்கள் உணர்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் CNN ஊடகத்தை போன்று ஏனைய மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இந்த உண்மையினை முழுமையாக ஒப்புக்கொள்வார்கள் எனவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், சில ஊடகங்கள் 305 நாட்களுக்கு பிறகு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வருவதாக செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 2 மாதத்திலேயே ஹமாஸினை முழுமையாக அழித்து விட்டோம் என செய்திகளை வெளியிட்ட அதே ஊடகங்கள் தற்போது 305 நாட்களுக்கு பிறகும் காசாவிலே ஹமாஸினை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அழித்து விட்டது என செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த ஊடகங்கள் தொடர்பாக தனியான காணொலி ஒன்றினை வழங்குமாறும் சில சகோதரர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலேயே குறித்த ஊடகங்கள் 305 நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெற்றி பெறுவது என்று கூறுவது மறைமுகமாக பலஸ்தீனிய போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதனையே உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த யுத்தமானது 600 நாட்களை கடந்ததற்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே வெற்றியடைந்து விட்டது என்றுதான் அவர்கள் செய்திகளை வெளியிட்டு வருவார்கள். இவர்களுடைய இவ்வாறான செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உண்மையான தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த ஊடகங்களை நாங்கள் பெரிதாக கண்டுகொள்ள தேவையில்லை. அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்கள் தால் ஹஷ்மர் என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த ராணுவ தளத்தினை அடித்து நொறுக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினால், அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினால் ஹரேடி யூதர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதற்கமைவாக முதல் 4000 ஹரேடி யூதர்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அழைப்பு விடுத்திருந்தது. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்ட 4000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்கள் ஒன்றிணைந்து தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அவர்களுடைய ராணுவத்தினை பாதுகாக்க முடியவில்லை. அவர்களுடைய மக்களிடத்திலிருந்து அவர்களுடைய ராணுவத்தினை பாதுகாக்க முடியவில்லை. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ முகாம்களை பாதுகாக்க முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி ஈரானுடைய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பாரா என்று கேள்விகளும் எழுப்பப்பட்டு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து காசாவின் யுத்த களத்திலே கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலும் கான் யூனிஸினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலும் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்கி தெரித்து ஓடிவிட்டது. பலஸ்தீனிய போராளிகளின் தரமான விருந்துபசாரங்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக தெரித்து ஓடிவிட்டது. மேலும் கிழக்கு கான் யூனிஸினூடாக ஊடுருவி கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்தை அடைந்து ஒரு இடையக மண்டலம் ஒன்றினை அமைப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்திருந்தது. இருப்பினும் அவர்களால் இந்த முயற்சியினை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் தற்போது கான் யூனிஸினுடைய தென்கிழக்கு பிரதேசமான ஃபராஹின் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 மற்றும் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தின் ஊடாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதே நேரம் குறித்த பிரதேசத்திலே இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ரஃபானுடைய ஜலாட்டா பிரதேசமாகும். இந்த பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் கான் யூனிஸினுடைய மத்திய பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றது. எனவே தற்போது இலக்கம் 1, 2, 3 ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 4 படைப்பிரிவுகளுமே தற்போது கான் யூனிஸுடைய மத்திய பிரதேசத்தை அடைவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அதே நேரம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தரமான விருந்துபசாரங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக ஃபராஹின் பிரதேசத்தினூடாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் நுழைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்கஸாம் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் இதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு புல்டோசர் வண்டியும் வருகை தந்துள்ளது. இதன்போது அல்கஸாம் படையினர் யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி அந்த புல்டோசர் வண்டியையும் வேட்டையாடியுள்ளார்கள். அடுத்து ஃபராஹின் பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 படைகளை சுற்றி வளைத்து அல்கஸாம் படையினர் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது அதிரடியாக களமிறங்கிய ஏராளமான அல்கஸாம் படையினர் 9 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு அருகாமையில் சென்று அவர்களை அளிப்பதை தான் பூஜ்ய தூரத்தில் என்று குறிப்பிடுவார்கள். அத்தோடு இவ்வாறு 9 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் வருகை தந்துள்ளது. இதன்போது அல்கஸாம் படையினர் தண்டர் வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினரும் ஃபராயின் பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அழிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அடுத்து அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் நசல் வெடிகுண்டையும் ஆசிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ்
ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அலக்ஸா படையினர் அல் கஸாம் படையுடன் ஒன்றிணைந்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ரஃபாவினுடைய ஜலாட்டா பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் 2 ஆள் எதிர்ப்பு தண்டர் பொறிகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜலாட்டா பிரதேசத்திலே வீடொன்றில் கன்னிவெடி பொறிகளையும் ராதியா வெடிகுண்டுகளையும் வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தூடாக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை குறித்த வீச்சை நோக்கி நகர்த்தி அவர்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள். கெரில்லா போர் முறையை பயன்படுத்திய இந்த 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அழைச் செல்வதற்காக ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்று வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பூகம்ப வெடிகுண்டான ஜில்ஜல் வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தினை மொத்தமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ரஃபானுடைய ஜோர்ஜ் பிரதேசத்திலும் ஜில்ஜல் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் அல் கஸாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து இன்று மாலை அல் கஸாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ஒஃபென்சிவ் தாக்குதலின் போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அடுத்து அலக்ஸா படையினர் ஜலாட்டா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஜோர்ஜ் வீதியிலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினர் தாலல் ஹவாவின் தெற்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்தில் அலக்ஸா படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 20 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 6 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். மேலும் 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.